உளவியம் ஆதியோர் ஆறும் தவிர்த்த பேர். அவ்வியல் வழுத்தம் அருட்பெருஞ்சோதி. திருவருளால் மனம் என்னும் பகுத்தறியும் ஆற்றல் பெற்றது மக்களினம். இதனால் மனிதன் தன்னைச் சூழ இருக்கும் உலகுயிர் பொருள்களைப் பற்றியும் ஆற்றல் இயக்கங்களைப் பற்றியும் அகப்புறையல்புகளைப் பற்றியும் பலகாலமாக ஆராய்ந்து அரும்பெரும் உண்மைகளை அறிகின்றான். அப்படி அறியலான உண்மைகளில் சிறந்ததுதான் ஆன்மக்கடவுள் ஞானமாம். ஆதியில் இந்த ஞானம் முழுமையாக வெளிப்படவில்லை. மன உணர்வு புலன்வாயில் சென்று புற ஆராய்ச்சியில் இறங்கி உண்மை காணவழிதுரை தெரியாது மறுக்கற் பணிகளில் உழன்று கொண்டிருந்தது. உடலும் மனம் ஒருமையுற்று சலனமற்று உள்ளொடுங்கி நிற்கும் போது அதுவரை காணாத அகமறைந்து கிடந்த உண்மை பல வெளிப்பட்டன. அவ்வெளிப்பாடுகளின் விளைவே ஆன்மக்கடவுள் தத்துவம். சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே இது வெளியாகிவிட்டது. ஒருமை மனத்தால் உட்கூடி உழைவற்றிருந்த மனிதனுக்கு பேராற்றல் கிடைத்தது. அவ்வாற்றல் சாதாரண மனித தரத்திற்கு மேற்பட்ட தெய்வீகத்தன்மை கொண்ட தாயுணர்ந்து அதனை அக ஆன்ம சக்தி என்றும் கடவுள் அருள் விசேட சக்தி என்றும் போத்திக் கொண்டனர் ஆன்றோர். அவ்வக பெருஞ்சக்தியின் உண்மையை மன தூய்மையின் அளவுக்கு தகவே கண்டுகொள்ளப்பட்டது. மன தூய்மை என்பது மாசு நீங்கி தேசு என்னும் இறையருட்டன்மை சார்ந்த நிலையாம். அருள் ஒளியாம். கடவுள் தேசை மறைத்துள்ளது மருளியல் அவா முதலிய மாசாம். சுத்த அன்பு அல்லது தயவு பெருகப் பெருகத்தான் ஆண்டவரின் அருளியல் உண்மை வெளிப்பட்டு நிறைவு பெற உள்ளது. நிறையன்பு சேரா இறைஞானம் குறைஞானமாகவே இருந்து வந்தது. இப்பொழுது அன்பால் அருள் உண்மை வெளிப்பட்டு ஆண்டவர் விளக்கம் அருட்பெருஞ்சோதியாக கண்டு போற்றிக் கொள்ளப்படுகின்றது. இதனையே அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி எனப்படுகின்றது. அவ்வியல் என்றால் அகர உண்மை கொண்ட கடவுளின் மெய்யறிவின்ப அருட்பெருந்தன்மையாகும். இப்படி அருட்பெருங்கடவுளை கண்டு போற்றுகின்றவர்கள் யார் என்றால் அவர்கள் தாம் உளவியம் ஆதி ஆறும் தவிர்த்த பேர்களாம். உளவியமாவது பொறாமை என்ப இதுமாச்சரியமாகவும் உரைக்கப்படும். இது காமம், குரோதம், உலோபம், மோகம், மதம், மாச்சரியம் எனப்படும் ஆரிஞ்சத்தில் உள்ளது. இவை ஆறும் மருள் நிலையில் உட்பகையாக உண்மை கண்டுகொள்ளத் தடையாக அருள் உண்மை ஞானத்திற்கு இடையூறாக இருப்பனவாம். இந்த அகப்பகை ஆரையும் வெல்லற்கு ஆரியல் இறையச் சார்தல் வேண்டும். அவ்வரு குண இறைவனை பகவன் அல்லது பகவான் என்பர். பகவனின் இயல் ஆறாவன வீரியம், ஞானம், செல்வம், புகழ், ஈசுரத்தன்மை, அவாவின்மை ஆம். இவை ஆறும் மூல முதல் ஆறு ஆதாரத்திடும் சக்திகளாம். இவற்றின் பயன் யோகானுபவ சித்தியில் ஏகதேசம் விளங்குவதேயாம். சுத்த சன்மார்க்கியின் அனுபவம் மேனிலையில் ஆரியல் அருட்பெருஞ்சோதியினால் மட்டும் கைகூடும். நம் சுத்த நெறிக்கு ஜீவதயவே அடிநிலையாய் இருக்கின்றதால் அந்த தயவினால் ஞானக்கண்ணை திறப்பித்துக் கொள்ள வேண்டியது முதன்மையாம். தயானானம் உண்டாகிச் செயல்படும் போது பொறாமை என்னும் உளவியமாதி ஆறும் அகல்வது அனுபவமே. முன் ஞானியர்க்கு இந்த அருளனுபவம் மேனிலை நின்று உண்டாகாததால் மறுப்போத கீழாதார அனுபவத்தால் ஆரியல் கடவுள் உண்மை உள்ளவாறு கண்டடைய முடியாதிருந்தது. அனுபவம் எல்லாம் சமயமத யோகானுபவ எல்லையுட் குறுகி கிடந்ததாம். இத்தருணம்தான் சுத்த சன்மார்க்கத்தால் அருட்பெருஞ்சோதியை போற்றி பெரும்பயன் அடைகின்றோம்.